Day 1 of evening and it's practice mode. So welcome back to my channel மக்களை. இன்றைக்கி நம்ம ஈவன் வந்து நம்ம ப்ராக்டிஸ் மோடில் சீவர் கேம், அந்த சீவர் ஆப்ஷன் இப்போதைக்கு நியூவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை நம்ம ட்ரை பண்ணலான்னு இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பூஸ்டப் பண்ணி விடுங்க. நான் இதே மாதிரி டெய்லி வீடியோஸை போட ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். மேலே இப்போதைக்கு நீ என்ன இங்கே இருக்கிற மாதிரி தெரில. ஸோ நம்ம ஒவ்வொன்றா இங்கேருந்து ஆரம்பிக்கலாங்களா? இப்போ போய் நம்ம அந்த கேபிளை வச்சு அந்த எலக்ட்ரிசிட்டியை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி மஸ்ட் இந்த வீட்டில். அது இல்லைன்னா இங்கேயுமே நம்மளால் சுற்ற முடியாதுல்ல. ஸோ கேபிள் இங்கே தானே கிடக்கும். இன்னும் ஆளே காணும். இங்கே இல்லை, இது டிரைவர் நம்பரு. இது ஓகே. கேபிள் இங்கே இருக்குங்க, எடுத்துகிட்டு போகலாமா? கேபிள் ஓகே. இது நம்ம ஈவன் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மோட் விளையாடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்லலாம். குரோபார் எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு லைனாக ஒவ்வொன்றா ஆன் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட் நம்ம கரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கிரில் கேட்டை நம்ம ஒவ்வொன்றா அன்லாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே கீழே பட்டன் இருக்கும்ல, அதை ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் கிரில் கேட்டும் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓகே, இது மட்டும் பண்ணலாம். இப்போ அந்த குரோபார் வந்து தேவைப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இடத்துக்கு போவோம். இந்த சைடு போகிறோம். இந்த இடத்துல தான் வாலிபால் விளையாடுவாங்க போல இருக்குது. ஆனால் ஒரு பசங்களே காணும். எல்லாத்தையும் இந்த கிராணி அடித்து கீழே போட்டுருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கேமில் சந்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது. சீவர் கேம்னால கீழே தானே போயானோ. ஸோ இங்கே தான் ஆடிடும். நெயில் 1 or 2 முடிஞ்சு போங்க உள்ள. ரெடி? ஓகே, இந்த இடத்துல வந்தாச்சா? ஓகே. ஆக்சுவலாக இது அப்படியே சீவர் கனெக்ட் ஆகும் வச்சா வந்தாச்சுங்க. சீவர் இடத்துல வந்தாச்சு. இப்போ இந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குல்ல, சாரி தண்ணி போயிட்டுருக்கு. இந்த தண்ணியை நம்ம நிறுத்தினா மட்டும்தான் நம்ம மேலே போயானோம். ஸோ நம்ம இப்போ தண்ணியை நிறுத்த போகிறோம். அதை அப்படி தான் இப்போ பார்க்கலாம். இந்த குரோபார் எடுத்துப்போம். இது நமக்கு தேவைப்படும். இதை கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். இந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். வாட்டர் கண்ட்ரோலர் ஓகே. அந்த 3 ஸ்டாப் குக், அந்த 3 4 ஸ்டாப் குக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே, அதாவது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்டாப் குக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா தண்ணி வந்து போய் நின்றுடும். இந்த ஹூக் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சரி ஓகே. இங்கே இருக்க மாதிரி தான் நான் ஒரு கேம் பிளேயில் பார்த்தேன். இங்கே ஒன்று இருக்குது. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டாப் குக்கு மொத்தம் 4 ஸ்டாப் குக்குங்க. 4 ஸ்டாப் குக்கில் மொத்தம் நம்ம 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மிச்சம் 3 ஸ்டாப் குக். ஆனால் என்னோட சொன்ன ஈவனன் கேம் பிளேயில் நான் ஈவனனே ஒரு நாள் பார்க்கவே இல்லை. எங்கே போனாச்சு? எங்கே ஆச்சு? என்னாச்சு உங்களுக்கு? சத்தத்தை போட்டு ஆளை கூப்பிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம மேலே போய் ஆகணும். ஸோ நான் வந்துட்டா தான் நினைக்கிறேன். சவுண்டு எங்கேயோ கேட்குது பக்கத்தில் தான். இந்த சைடு இருக்காளோ? தெரிய பார்ப்போம். ஆமாங்க, இந்த சைடு இருக்கா? இப்படி போயிட்டே காரி. இந்த பட்டனுக்காக போயிடுமா? சரி ஓகே. நம்ம மேலே போய் ஆகணும்ல. ஸோ நம்மளுக்கு நன்னோட ஹெல்ப் தேவைப்படும். நான் சீக்கிரம் வாங்கிட்டேன். அப்படி மேலேப்பா. இதை ப்ராக்டிஸ் பண்ணால நன்மைக்கு அதாவது நன்னோட கண்ணுக்கு நாம் தெரிய மாட்டோம். ஸோ அது ஒரு பெட்டர்னே சொல்லலாம். பட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேம் பிளேலேருந்து ஒரு நார்மல் மோடு, ஒரு ஹார்டஸ்ட் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடு போட்டு ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்று இருக்கும். எஸ், இங்கே ஒன்று இருக்குது. ஸ்டாப் குக் அண்டு இதுவும் முடிச்சாச்சு. மொத்தம் 4ல் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் மிச்சம் 2 இது இங்கே தெரியணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்கிறது என்ன செய்யும். ஸோ இங்கே போவோம். ஆனால் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. வெளியே தான் போய் ஆகணும் போல். இப்போது எங்கே போகலாம்? அந்த ஹாலுக்கே போகலாம். மேலே கஷ்டப்பட்டு ஒருத்தர் தொங்க விட்டுருக்காங்க. சரி ஓகே, நம்ம இந்த சைடு பாத்ரூமில் ஒன்று இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்துருவோமா? இங்கே தானே இருக்கும் வருஷம். எங்கேங்க அதே காணும். ஸ்டாப் குக்கு இங்கே தானே பார்த்தேன். ஏதோ ஒரு இடத்துல இருக்குமே. சரி, இங்கே போய் பார்ப்போம். இது ஏதோ ப்ளே ஆட் மாதிரி தெரியுது. என்ன டேப்பா? ஓகே. இங்கே ஒன்று இருக்குங்க. எஸ், அதான் இது பக்கத்தில் தான் கரெக்டாக இருக்குது. இந்த டேப் பக்கத்தில். ஸோ வண்டி எஸ் மொத்தம் 3 க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்டு இப்போ கடைசியாக ஒரே ஸ்டாப்புக்கு மட்டும் தான் இருக்குது. அது இந்த பாத்ரூம் சைடில் இங்கே ஒன்று இருக்குங்க. எஸ், இதை பார்க்க மறந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டர்ன் ஆஃப் ஆல் த ஸ்டாப்பு. இந்த வாட்டராக ஸ்டாப் ரன்னிங் இந்த சிவர். கீழே அந்த தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுல்ல, நம்ம கூட கிராஸ் பண்ணி வந்தோமே. அந்த தண்ணி வந்து இப்போ ஓடுறது நின்று போச்சு. இப்போ நம்மளுக்கு அங்கே தான் வேலையே. நம்ம இப்போ கீழே திருப்பி போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி மேலே இன்னொரு வேலை இருக்குது. அதையும் முடிச்சுட்டு நம்ம போயிடலாமா? அங்கே கீழே சேவனால் முதல்லலாம் ஒன்று இருக்கும். அந்த முதலைக்கு சாப்பாடு போடணும். அதனால் நம்ம ஃபிஷ்ஷை தேடியாகணும். ஒரு ஃபிஷ் ட்ராஃபின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ போய் ஆகணும் கீழே.
ஸோ இந்த பாலை தான் இருக்கும். இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் இந்த இடத்துல தாங்க இருக்கும் ஃபிஷ் ட்ராஃபி. அதை எடுத்துகிட்டு கீழே போய் இந்த மதுரைக்கு நம்ம சாப்பாடு போட்டானோ, அதனால இப்போ நம்ம எடுக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம கீழே போகலாமா? எத்தனை பேருக்கு ஈவன் நான் மறக்காம சேவ் அந்த ஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஹார்ட் போடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நம்ம போய் சேவலுக்குள்ளே போகலாமா? இங்கே என்ன இருக்குது? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிடலாம், ஒவ்வொன்றா முடிக்கலாம். ஏன்னா சேவல் ஸ்கேப் வந்து ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 14 நிமிஷம். என்னத்தை பண்ணுறது? இங்கே இங்கே இந்த ரூமுக்கு போய் கீழே போகிற மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல, போய் தானே ஒன்றும் வர வழி இல்லை. அண்ட் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தண்ணியை ஓடல நின்றுடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு ரூமுக்கு போய் போகிறோம். அண்டு அது இங்கே தான் ஆமாம் இருக்கு. இங்கே கீழே வந்து அப்படி போனோம். பார்த்திங்களா, ஒரு புது ரூம், நியூ எடிஷன். இந்த ஈவனோட நியூ எடிஷனில் வந்துருக்கு. பட் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கேம் மாதிரி இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க. இதோட லாக் வித் பாஸ்வேர்டு. இப்போ பாஸ்வேர்டு தான் முடிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த டோர் தானே ஓப்பன் பண்ணணும். இந்த லாக்கர்ஸ்க்குலாம் என்ன இருக்குது? என்ன இது? சுவிட்சா? இது நம்ம எங்கே போடணும்? இங்கே தான் நான் இங்கே போடுற மாதிரி பார்த்தேன். இந்த டோருக்கு போய் பார்ப்போம். இங்கே தான் இங்கே போடும். இந்த இடத்துல கரெக்டாக போட்டாச்சு. பை ப்ரெஸ்ஸிங் த பட்டன் ஓப்பன் த லாக் அண்ட் வாட்டர் லெவலாக ஸ்டாப். அதாவது இப்போ நம்ம சுவிட்ச் போட்டோம்ல, அந்த சுவிட்ச் வந்து அந்த பட்டனை ஓப்பன் பண்ணிடுச்சான். ஸோ அந்த வாட்டர் லெவல் வந்து கம்மியாகிடுச்சு. அப்படி பாவிக்கிறேன் என்னையும் இல்லை. நீ அதுக்குள்ளே எப்படி கீழே வந்த? தான் சீக்ரெட் வழி வச்சுருப்பாளோ? சரி, ஓகே, அவ்வளோ தவிர்த்து வருவா. அது தெரிஞ்சு சொன்னால் நம்ம வேலை திருப்பி போவோம். க்ரோபார் இதுக்கு வேலை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போய் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் க்ரோபார் வேலை இருக்கான்னு. சரி, கீழே போகலாம். நன்னு கீழே போச்சு, ஆளே காணும். அதில் பெட்டை போய் கொஞ்சிட்டு இருக்கா போல். ஏன்னா அது ஒரு பெட்டு இங்கே crocodile ஒன்று இருக்குது. கிளிப்புடி நல்ல வேலை. நார்மல் மாதிரிலாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிருக்குங்க அது உண்மையிலேயே. சீரியஸாக ஓகே. இங்கே இந்த இடத்துல தாங்க. இதை உடச்சிடுவோமா பைக்கு? இப்போது இந்த இடத்துல நம்ம மோத விடணும்னு நினைக்கிறேன் அந்த crocodile. அதுக்கு நம்மளுக்கு நன்னோட உதவி தேவை. நான் டக்குன்னு கொஞ்சம் கீழே போகிறேன். ஃபிஷ்ட்ராப் எடுக்க விட்றீ நாயே, நீயும் போக மாட்டேங்கிறேன், இன்னும் விட மாட்டேங்கிறேன். சரி, இப்போ நம்ம crocodile ஹெல்ப் வச்சுட்டு இதை உடச்சிடலாம். இப்போ இதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக வந்து எடுத்தோம். இந்த crocodile காணோம். பச்சாச்சே என்னங்க? வந்துட்டாங்க crocodile வந்துச்சு. அவ்வளோதான், சீக்கிரம் சாப்பிட்டு உடச்சி விடுமா, அப்போ தான் டக்குன்னு போக முடியும். தட்ஸ் இட், அவ்வளோதான், போகலாங்க உள்ள. இந்த இடத்துல குப்பைகள் கொட்டுற இடம்னு நினைக்கிறேன். ஒரே குப்பையானது கிடக்குது. எவ்வளோ குப்பை சை! ஆனால் உண்மையிலே இந்த சொசைட்டி கவர்மெண்ட் கீழே இந்த ட்ரைனேஜெலாம் க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்களே, ட்ரைனேஜ் அடைப்படுக்கிறவங்க உண்மையிலே கிரேட்டு தான். ஏன்னா இவ்வளோ நாற்றத்தை தாங்கிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு இருக்குல்ல. ஸோ அது உண்மையிலே பாடுறதுக்கு ஒரு விஷயம் தான். அண்டு நம்ம இதுக்கு வரோமா, அந்த crocodile வந்து இதை உடச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். என்னது இது ஐயா பகமாட்டா மாதிரியே இருக்கு. பர்றா, என்ன பேட் கேவாக இருக்குமோ? உண்மையில் சூப்பராக இருக்குங்க, ரியலி சீரியஸாக. ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒவ்வொரு மொத்தம் 5 ஐட்டம் ப்ளேஸ் பண்ணி அதை கயிறால் கட்டி அந்த முதலோட ஹெல்ப் மூலயமா நம்ம இங்கேருந்து கலந்து போகிறோம். அண்டு மொத்தம் 2 வச்சாச்சு, இன்னும் நம்மளுக்கு 3 தேவை. அந்த 3 இந்த ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்த்துட்டே வரலாம். எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துல என்ன இருக்குது? இங்கே எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வேலை இல்லைங்க, இங்கே எதுவுமே இல்லை. நான் வெளியே போகலாம். ஸோ என்ன நம்பர் கோட் மாதிரி இருக்குல்ல, அது ஆமாம் நம்பர் கோடே தான். ஆக்சுவலாக வந்து நம்ம பாஸ்கோடு தேவைப்படும் நம்மளுக்கு. இந்த நம்பர் கோடை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக பின்னாடி பார்ப்போம். இங்கே ஒன்று வச்சுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டர் கேன்ஸில் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அந்த ஒரு ராஃப்ட், ஒரு படகு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம அது மூலியமாக இப்போ போக போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம 5ல் நம்ம 3 கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 பாக்கி. இந்த கயிறை வச்சு தான் நம்ம கட்டிடுவோம். இப்போ அந்த 2 இங்கே இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சாலும். இது என்னடா காகா? இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? காகு சரி எடுத்துகிட்டு போவோம், யூஸ் ஆகும். எதுக்கு எடுத்தால் கொஞ்சம் தேடி பார்த்தானு பார்க்கணும்ல. இந்த இடத்துல வெளியே வருவோம் திருப்பி.
இந்த நன்னு பட் இந்த நன் கேம் உண்மையிலேயே நல்லா குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க சொல்லி ஆகணும். குட் கெப்லியன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த கெப்லியன்ஸ்கிறது அந்த ஒரு கேமிங் கம்பெனி அவங்க தான் இந்த ஈவெண்ட் இந்த கேமை ஆரம்பித்தாங்க அவங்க தான். பட் இது கொஞ்சம் சிமிலாரிட்டி இந்த கிராணியமாக தான் இருக்கும். அது எனக்கு வேணாம். இன்னொன்று முடிச்சாச்சுங்க, அவ்வளோதான். இப்போ 5ல் நம்ம 4ல் கண்டுபிடிச்சாச்சு. அண்டு மிச்சம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டா இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டு கிளம்பிடலாம். அண்டு இருக்கிற 4 எஸ்கேப்பில் நம்ம மொத்தம் 2 எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். மிச்சம் 2 எஸ்கேப் கூட சீக்கிரமாக வந்துடும். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க மக்களே. நான் கூடி சீக்கிரமாக போடுற அளவுக்கு போடுறேன். இந்த குரக்கடைக்கு நம்ம கண்ணை தெரியல போனாங்க. நல்ல வேலை நம்ம ஈஸி மோடில் ஆடு மோடில் வச்சுல விளாட்ல. ஏன்னா எனக்கே புதுசாக சீவர் எஸ்கேப்பு நானே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணலாம் தான் ப்ராக்டிஸ் மோடில் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க் அண்ட் எஸ் இந்த லேஃப்டில் மொத்தம் 5ல் 4 ஐட்டம் வச்சாச்சு. இப்போ மிச்சம் ஒரே ஒரு ஐட்டம். அந்த ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு ஜூட் விட்டுறது தான். அந்த ஒரு ஐட்டம் இங்கே இருக்கும். சரி ஓகே, தெரியவே நம்ம மேலேயே போகலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு டோரை பார்த்தோம், அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும்ல, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு அந்த டோர் எங்கே இருக்குது நம்ம தெரியணும்ல, ஏன்னா அடிக்கடி ரூட்ஸ்லாம் மாறிட்டு இருக்குது. ரூட் ROUT அதே தான். ஓகே, இந்த இடத்துல இந்த டோர் தாங்க. இந்த டோரில் பாஸ்வேர்டு. ஓகே, நியூமரிக் பேர் 1 2 3 4 5 5 வரைக்கும் இருக்குது. இப்போ அது நம்ம செவத்தில் இருந்துச்சுல, நம்ம செவத்தில் அந்த ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த ஒவ்வொரு நம்பரை பார்த்து நம்ம இடத்துல வந்து இங்கே போடணும். அண்ட் இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். லெட்ஸ் see now. ஓகே, செவத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒன்று இருக்கா இந்த பெயிண்டிங். I sense that there's something else going on here, but I'm not yet able to decipher it. இங்கே ஏதோ ஒன்று விசித்திரமாக போகிற மாதிரி இருக்குது, பட் என்னால் அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் இப்போ சொல்ல வருது. அண்டு பெயிண்டிங் 5 இது என்ன 4. ஓகே, 4 5 4 3 5 4 3 2 அண்டு 5 4 3 2 7 5 4 3 2 7 6 5 4 3 2 7 6 2 5 4 3 2 7 6 9 7 6 9 5 4 3 2 7 6 9 8 5 4 3 2 7 6 9 8 கண்டுபிடிச்சாச்சு. அண்டு இங்கே வேறு ஏதாவது இருக்கா செக் பண்ணிப்போம். அப்புறம் பாஸ்வேர்டு தப்பாக போட்டால் ஓப்பன் ஆகாதில்ல. 5 4 3 2 7 6 8 9. ஓகே, இதாங்க பாஸ்வேர்டு. இப்போ நம்ம மேலே போய் அங்கே போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு சரியாக ஐடியா இல்லை, பட் ஒவ்வொரு கேமுக்கு இந்த பாஸ்வேர்டு டிஃபர் ஆகும் தான் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போய் ஃபஸ்ட்டு இது பாஸ்வேர்டை போட்டலாமா? மேலே வந்தாச்சுங்க. எப்படி போகணும்? எப்படி என்னங்க இது அதுக்குள்ளே விட்டு மறந்துட்டோம் நம்ம. அங்கே இருக்குது. ஓகே, 5 4 3 2 7 6 9 8 அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். 5 4 3 2 7 6 8 9 போட்டாச்சுங்க. இதோட சோப்பேன் அவ்வளோதான். இது காலரு. அப்புறம் இது மெயின். ஏன்னா வச்சு நம்ம கட்டுவோம். இந்த காலர் எதுக்குன்னு கேட்பீங்க, பட் எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை. நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஏன்னா இந்த காலரோட வெயிட்டை நம்ம கொஞ்சம் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுமோ தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த ராஃப்டில் இருக்கிற கயிறை வச்சு தான் நம்ம கட்டுவோம் தான் நினைக்கிறேன். செக் பண்ணிடலாமா? ஒன்று என்னது இது? அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. தட்ஸ் இட். அண்ட் கிளம்பலாமா? இப்போ இந்த லெவல் எடுத்து விட்டால் அந்த crocodile வரும். அதோட கழுத்தில் நம்ம இந்த கயிறை போட்டு இங்கே கிளம்பிடலாமா? மொத்தம் 3 சுற்றியாச்சு. தட்ஸ் இட். அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட். எஸ்கேப் ஃப்ரம் ஸ்கூல், எஸ்கேப் த்ரூ தி சர்வர்ஸ் ப்ளஸ் போஸ்ட் மோட். நார்மல் மோட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் காயின்ஸ் கிடச்சிருக்கும், பட் பரவாயில்லை. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் கேம் பிளே, ப்ளீஸ் லைக் இட், சப்ஸ்கிரைப், கமெண்ட் திஸ் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ ஃபார் எவ்ரி ஒன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை. ஈவனோட ஃபேஸை நல்லா வச்சுட்டு போங்கப்பா.